இந்த வீடியோ நான் என்ன செய்தி பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட டைட்டிலாக நான் என்ன முடிவு பண்ணியிருந்தேன்னா, இந்தியா கூட்டணியோட ஒரு சாபக்கேடு மம்தா பானர்ஜி அப்படிங்கிறது தான் டைட்டிலாக முடிவு பண்ணியிருந்தேன். பட் அந்த டைட்டிலை வைக்கிறதுல கொஞ்சம் ஒரு மாதிரி உடன்பாடு இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொஞ்சம் மக்கள் இவங்களை நம்புகிறாங்க. மேற்கு வங்கத்தோட முதலமைச்சராக வேறு இருக்காங்க. ஸோ முதலமைச்சர் பதவியில் இருக்கிறவங்கள சாபக்கேடு அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறது சரியாக இருக்காதுன்னு தோணுச்சு. அதனால தான் உளவியல் எதிரி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். இங்கே நான் என்ன பேச வரேன்னா, மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல, அவங்க இந்தியா கூட்டணியோட அந்த மீட்டிங்கில் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறத அவங்களோட ஸ்டாண்டை தெளிவுபடுத்திட்டாங்க. இந்த ஸ்டாண்டை இவங்க சொல்லிட்டாங்க மக்களே அப்படின்னு சொல்லி நியூஸ் மீடியா வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய லெவலில் நியூஸ் மீடியாவில் அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க. இந்த செய்தியை பார்த்தோன்னா உங்களுக்கு இந்தியா கூட்டணியை நேசித்த உங்களுக்கு ஒரு ஆத்திரம் வரும்ல, அந்த ஆத்திரம் தான் இந்த வீடியோட மொத்த தொகுக்குமே. எனக்கு அவ்வளவு காண்டாக இருக்குது மம்தா பானர்ஜி அவர்களோட நிலைப்பாடை பார்க்கும்போது. இப்படி போயிருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி சில தரவுகள் அடிப்படையில் சில விஷயங்களை நினைவுபடுத்தி நான் உங்களுக்கு சான்றோட என்னோட ஆதங்கத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோவில் இருக்க போகிறது. இந்த வீடியோவில் முழுக்க மம்தா பானர்ஜி அவர்களோட அந்த அரசியல் எதிர்காலம் தோல்வியை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து நிரூபிக்க போகிறோம். அதை நோக்கி தான் இந்த வீடியோவில் பயணிக்க போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சார், இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது பிஜேபி அப்படிங்கிற மதவாத சக்திக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒரு அணியில் இணையணும். ஏன்னா அந்த ஒரு கட்சியை எல்லாரும் எதிர்க்கணும் முடிவு பண்ணியாச்சு. எல்லாரும் செப்பரேட்டாக எதிர்த்திங்கன்னா இந்த கட்சி வலிமையாக இருக்கும். ஏன்னா இந்த கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கி முழுக்க அங்கே போயிடுது. ஆனால் எதிர்ப்பு அப்படிங்கிறதுல 10 விதமான வாக்கு வங்கியாக மாறும்போது இந்த வாக்கு வங்கி ஸ்ட்ராங்காக ஜெயிச்சிருது. ஸோ நம்மலாம் ஒன்று சேர்ந்து எதிர்த்தோம்னா கொஞ்சம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்தியா கூட்டணி ஆரம்பிக்கப்பட்டதோட நோக்கமே. ஸோ நிதிஷ்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் இந்தியா கூட்டணி வந்து எதிர்கட்சிகளை வந்து ஒருங்கிணைக்கிற வேலையை பார்த்து, ஸோ பிஜேபி வந்து எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கிறாங்க அப்படிங்கிற திட்டம் இருக்கும்போது அதை தவிடுபடியாக்கிறதுக்கு நிதிஷ்குமார் அவர்களை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் தன்னோட வேலையை காமிச்சிட்டு இந்தியா கூட்டணி விட்டு வெளியே போயிட்டார். ஓகே, நிதிஷ் அவர்களை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அவ்வளோதான், அது பாவம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அவரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, மாயாவதி அவர்கள் இந்தியா கூட்டணியில் ஆரம்பத்துலேருந்து வரல. அவங்க செப்பரேட்டாக இருக்காங்க. எனக்கு வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நவீன் பட்நாயக் ஒடிசாவில், எப்பா நான் பாட்டு என் உள்ளூரில் எங்கள் ஏரியாவை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு இந்த இந்தியா கூட்டணிலாம் தேவையில்லை, நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி வரமாட்டேன்ட்டார். சந்திரசேகர ராவ் வரமாட்டேன்ட்டார். அது மாதிரி இல்லாமல் சந்திரபாபு நாயுடு வரமாட்டேன்ட்டார். கம்யூனிஸ்ட்டு மம்தா பானர்ஜி, மற்ற எல்லாருமே இங்கே ஒரே இடத்துல இருக்காங்க. கம்யூனிஸ்ட்டு கூட ஒரு வகையில் ஒத்துக்கலான்னு வைங்களேன். ஏன்னா காங்கிரஸ் கட்சிகிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, காங்கிரஸ் அதை செய்யலாம், அதனால் கம்யூனிஸ்ட்டு சண்டை போடுறாங்க. பட் இந்தியா கூட்டணியில் தான் கம்யூனிஸ்ட் இருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்திலையும் பங்கேற்க போகிறாங்க. எல்லா இடத்துலையுமே இந்தியா கூட்டணியோட கம்யூனிஸ்ட்டு ஒன்றா தான் இணைஞ்சு செயல்பட்டாங்க. 2 கம்யூனிஸ்டையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ மம்தா பானர்ஜி ஆரம்பத்தில் மீட்டிங் வந்தாங்க, ஆரம்பத்தில் மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியோட வேட்பாளர் தொகுதி பங்கீடுலாம் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா வேட்பாளர் 42 தொகுதிக்கு அறிவித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சாரத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்தியா கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையாங்கிற கேள்வி கேட்குறாங்க. நான் இருக்கேங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிப்பேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. அதற்கு எதிராக ஆதிரஞ்சன் சௌத்ரி அப்படிங்கிற காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் எதிர்வினை ஆட்டினாங்க. அதற்கு காங்கிரஸ் கட்சி பகிரங்கமாகவே வெளிப்படையாக வந்து, எப்போ அப்படிலாம் பேசாத, அந்த அம்மாவை நம்பலாம், அவங்க நம்மளோட தான் இருக்காங்க, நீ வந்து எதையும் கெடுத்து விட்றாத அப்படின்னு சொல்லி சொந்த கட்சியோட மாநில தலைவரே கார்கே அவர்கள் கண்டிச்சாங்க. அதுக்கப்புறம் கார்கே அவர்களோட புகைப்படத்தில் மையடிச்சாங்க. பல்வேறு விதமான விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ காங்கிரஸ் கட்சி மம்தா காண்டி காங்கிரஸ் கட்சியோட தலைவர் காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர்கிட்டே சண்டை போட்டார். ஸோ ராகுல் காந்தி ஒவ்வொரு டைமும் மம்தா பானர்ஜி அவர்களை விட்டு கொடுக்காம தான் இருக்காங்க. ராகுல் காந்தியோட யாத்திரை அந்த பகுதி வரும்போது மம்தா பானர்ஜி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற பகிரங்கமான பொய்யை சொன்னாங்க. ஏன் மம்தா பானர்ஜியை நான் உளவியல் எதிரின்னு சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முன்னாடி ஒரு 10 பேர் படிச்சிருப்பேனா, சந்திரபாபு நாயுடு, சந்திரசேகர ராவ் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேரை சொல்லியிருப்பேனா. இவங்களாம் இந்தியா கூட்டணிக்குள்ள வல்லபாசு எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. பார்த்துட்டு அவங்க அரசியலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டு இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் இந்தியா கூட்டணியில் சலசலப்பு, மேற்கு வங்கத்தில் பரபரப்பு, மேற்கு வங்கத்தில் மம்தாவின் திடீர் முடிவு, இந்த மாதிரி செய்திகளை வர வச்சு கடைசி வரைக்கும் இந்த கூட்டணியை ஒன்று சேர விடாமல் பண்ணிட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி ஆலோசனை மீட்டிங்க்கு வாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, நம்ம அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு போகிறதுக்கு எல்லாருக்குமே அழைப்புதல் கொடுக்குறாங்க. எல்லாருமே வர சொல்கிறாங்க. ஸோ நம்ம முதலமைச்சர் கிளம்பி போகிறாங்க, கம்யூனிஸ்டுகள் பங்கேற்க போகிறாங்க, காங்கிரஸ் ஓகேன்ட்டாங்க, சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவ் வரேன்ட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வரேன்ட்டாங்க.
வரேன்டாப்ல, எல்லாருமே வரேன்ட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூட பஞ்சாபில் தங்களோட வாக்கு வங்கியை நிலைநிறுத்துகிறதுக்கு நம்ம 2 பேரும் தனித்தனியாக போட்டிடுவோம், எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடில் அவங்க அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பக்கம் பெரிய தலைவர் உள்ளே வந்துட்டார் இந்த பிஜேபியை வெளுத்தணும்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் அகிலேஷ் யாதவ் அப்படிங்கிற உத்தரப்பிரதேசத்தோட முகம் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி அவர்களோட கூட சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டார். முதலமைச்சர் வேட்பாளர் பிரதமர் எலெக்ஷனில் நிற்கிறாரு. நாடு அவ்வளவு அபாயகரமான சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட பிறகு. ஆனால் அந்த மம்தா பானர்ஜி அவர்கள் ஜூன் 1ஆம் தேதி வாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அங்கே புயல் வந்திருக்கு மக்களே, நான் ஒத்துக்கிறேன், அங்கேயும் அடி, மேற்கு வங்கத்துலேயும் அடி, வங்கதேசத்துலேயும் அடி, நான் ஒத்துக்கிறேன், மறுக்கலை. புயல் பாதிப்பு இருக்குது, ஜூன் 1ஆம் தேதி எங்கள் ஏரியாவில் வந்து வாக்குப்பதிவு சில தொகுதியில் நடக்குது, என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. வாக்குப்பதிவு நடக்கும்போது உங்கள் வேலை என்ன? தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கும்போது முதலமைச்சராக நீங்கள் என்ன செஞ்சிட முடியும்? 2 விஷயத்துலையுமே உங்களுக்கு வேலை இல்லை. வேலை இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருமே எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வெளியூர் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த விதமான உத்தரவும் அவங்களால போட முடியாது, எலெக்ஷன் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கிறதுனால. எதுவுமே பண்ண முடியாத சமயத்தில் இந்தியா கூட்டணியை புறக்கணிக்கணும், இந்த ஆலோசனை மீட்டிங்கை புறக்கணிக்கிறதுக்கு இந்த சல்லியான 2 ரீசனை சொல்லி இந்தியா கூட்டணியை ஆலோசனையை புறக்கணிக்கிறீங்க. ஆரம்பத்தில் எனக்கு ஒத்து வராதுங்க, என்னோட வாக்கு வங்கி எனக்கு முக்கியம், 42 தொகுதியை நான் தனியாக ஃபேஸ் பண்ணிக்கிறேன், எலெக்ஷனுக்கு அப்புறம் யாருக்கு ஆதரவு எனக்கு கொடுக்கணும்னு தோணுதோ நான் கொடுக்குறேன், இல்லை ஆதரவு கொடுக்க வேணாம்னு தோணுதோ நான் கொடுக்கல, என் வேலையை நாங்கள் பார்த்துக்கிறேன், ஆல்ரெடி சந்திரபாபு நாயுடு, சந்திரசேகர் ராவ், நவீன் பட்நாயக் மாதிரி நானும் தனியாக இருந்துக்கிறேன், என்னை எதுக்குள்ளேயும் கூப்பிடாதீங்கன்னு சொல்லி இந்தியா கூட்டணியில் பங்கேற்காமே மம்தா பானர்ஜி இருந்திருந்தால் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது மக்களே. காங்கிரஸ் அங்கே கடைசி எலெக்ஷனில் 2 தொகுதியில் தான் ஜெயிச்சிச்சு. மேற்கு வங்கம் அப்படிங்கிறது மம்தா பானர்ஜியோட முகம் தான். கம்யூனிஸ்ட்டுகளோட அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, காங்கிரஸோட பிரச்சனை இருக்குது, இது 2க்கும் மாற்றாக அங்கே வளர்ந்து வந்தவங்க தான் மம்தா பானர்ஜி, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பிஜேபி அப்படிங்கிற மதவாத சக்தியை வெளுத்துறதுக்காண்டி எல்லாரும் ஒரு அணியில் திரடும் போது நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையுமே சலசலப்புகளை ஏற்படுத்தி பிரச்சனைகளை ஏற்படுத்தி ஒன்று சேர விடாமல் தடுத்து எதற்கு இந்த கேவலமான அரசியலுங்கிறதான் நம்ம கேட்குறோம். ஒன்று வரேன் அப்படிங்கிற நிலைப்பாடு, இல்லை வல்ல அப்படிங்கிற நிலைப்பாடு. ஒரு குழப்பவாதியாக இருந்து இந்த இந்தியா கூட்டணி பற்றிய ஒரு மற்ற ஏரியாவில், அதாவது இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிறன்னா தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகே, ரொம்ப ரொம்ப அழகாக தொகுதி பங்கீட முடிச்சு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இந்த எலெக்ஷனில் திமுக நல்லது பண்ணியிருக்கு, கெட்டது பண்ணியிருக்கு, அதெல்லாம் விடுங்க. இந்த எலெக்ஷனில் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் பலமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. கேரளாவில் சில சலசலப்பு இருக்குது, ஆந்திராவில் காங்கிரஸ் தனியாக நின்ட்டாங்க, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, டெல்லியில் 4-3 பிரிச்சுக்கிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பஞ்சாபில் தேர்தலுக்கு அப்புறம் ஒன்று சேர போகிறாங்க. ஆனால் மேற்கு வங்கத்தில் நீங்கள் செய்கிற அந்த ஒரு வேலைனால இந்தியா முழுக்க அந்த கட்சிக்காரங்க ஒன்று சேர்ந்து உழைச்சி எப்படியாவது இந்த மதவாத சக்தியை வெளுத்திடலாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க ஒன்றும் இல்லைங்க, சரியில்லைங்க, ஒற்றுமை இல்லைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்கிற விஷயத்தை வச்சு மக்களோட நம்பிக்கையை இந்தியா முழுக்க பெற விடாமல் இந்தியா கூட்டணியை சந்தி சிரிக்க வைக்கிற வேலையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வரேன்னா வரேன், வல்லனா வல்ல, வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ கூட பாருங்கள், ஜூன் 1ஆம் தேதி வரமாட்டாங்களாம், எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீங்கள் தனியாக நின்று என்னத்தை சாதிக்க போகிறீங்க? இல்லை நீங்கள் பிரதமராகிற கனவு இருந்தால் 42 ஏரியாவில் மட்டும் 42 எம்பியை மட்டும் வச்சு பிரதமர் ஆகிட முடியுமா? பிரதமராக ஆக முடியாது தானே. முதலமைச்சராக இருக்கீங்கள, ரொம்ப நல்லா தானே பண்ணிட்டு இருக்கீங்க, முதலமைச்சர் வேலையை ரொம்ப சிறப்பாக பார்க்குறீங்கல்ல, உங்கள் மாநில பிரச்சனையை கவனம் செலுத்துறீங்கல்ல, நல்ல அரசியல் நரேட்டிவ்லாம் செட் பண்ணுறீங்க, அப்புறம் ஏன் உங்கள் மண்டை இப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நமக்கு தெரியலை. ஏன் இந்த சலசலப்பை உருவாக்கி கொண்டே இருக்கீங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியலை. ஒரு வருத்தத்தோடு இந்த பதிவை இறுதி செய்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? என்னோட ஆதங்கம் முழுக்கவே நான் கொட்டிட்டேன். ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்குது இந்த செய்தியை பார்த்ததுலேருந்து. அதனால தான் இந்த விஷயத்தை பதிவு செய்ய நினச்சேன், பதிவு செஞ்சுட்டேன். உங்களோட கருத்துக்களை வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.